அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரியோட இந்த வேல்யூ முடிஞ்சது. அதே மந்த்லி வேல்யூவும் ட்ரிகர் ஆகியிருந்தால் அப்படியே நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ மந்த்லி வேல்யூ ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற போல் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ மந்த்லி வேல்யூ செல்லு ட்ரிகர் ஆயிருந்தா இந்த வீக் இது இங்கே போயிருந்தா என்ன இருக்குங்க, இன்னும் நம்ம செல்லிலே இருக்கலாம். மந்த்லி ட்ரேட் ஆயிருக்கிறதுனால செல்லிலே இருக்கலாம். அப்படி வேணா கன்சிக்யூட்டிவாக போகணும், தவிர வீக்குக்கு வீக்கோட முடிச்சு போயிடும். வீக்லி லெவல் அந்த வீக்கோட வேல்யூ முடிஞ்சிடும். எகைன் மறுபடியும் சாட்டர்டே சண்டேல நான் வீக்லி லெவல் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீக் லெவல் பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே இருந்தது. நம்ம வீடியோ போடும் பொழுது லெவல்ஸ் போடும் பொழுது இங்கே பாருங்க, நம்ம செல் நியர் 24978, பை நியர் இந்த இடத்துக்கு மார்க்கெட் என்ன ஆகலைங்க, இந்த வீக்கு வரவே இல்லை, அப்படியே ரேஞ்ச் பவுண்ட் வந்துடுச்சு. அப்போ என்ன, வீக்கில் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. சிம்பிள், முடிஞ்சதுங்களா? வீக்லி லெவல் எப்பவுமே இந்த வீக்லி லெவலோ மந்த்லி லெவலோ இயர்லி லெவல் எது கொடுத்தாலும் எட்ஜிங் இல்லாமல் தயவு செய்து பண்ணாதீங்க. எட்ஜிங் இல்லாமல் வர்த்தகமே பண்ணாதீங்க. ஏன்னா இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஆர் 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சிங்கனாங்களா மறுபடியும் உள்ள வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இப்போ டே கேண்டில் பெரிய கேண்டிலாக க்ளோஸ் வச்சாங்கன்னா நமக்கு நஷ்டம் ஹெவியாக ஏற்பட்டுரும். அது இல்லாமல் நம்மளுடைய டார்கெட் மினிமம் டார்கெட் 100 புள்ளிகள் சொல்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சேனல் நேம் ஆப்ஷன் பைன்னு இருக்கு. அதுக்கு எதுக்கு சார் இந்த வேல்யூ போடுறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா, ஒரு சிலர் எதிர்பார்க்கலாம் இல்லையா. இது எதுக்குன்னா ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வரும்போது என்ன ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கண்டினியூ பண்ணலாம். இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துரு இன்னைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்த போகும் அவர் என்ன பண்ணிருப்பாரு, இங்க உள்ள வந்துட்டு கூட அதுக்கப்புறம் பொறுமையா ஏறி 2-3 நாள் விட்டு கூட போய் 100 பாயிண்ட் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணலாம். ஆனா அந்த 3 நாளுக்குள்ள உள்ள என்ன, உங்க பிரீமியம் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா டைம் வேல்யூல எல்லாமே எரேஸ் ஆயிடும். அப்போ ஹெவி லாஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கு அதனாலதான் இது ஆப்ஷன் பையிங் இதை வச்சு பண்ணாதீங்க. பண்ணலாம், ஹைலி ரிஸ்க், 200% ரிஸ்க் எடுத்து பண்றதா இருந்தா. ஓகேங்களா? இன்ட்ராடே போய் ஆப்ஷன் பை இறங்குறவங்க இன்ட்ராடே கூட முடிச்சிருக்கு. ஓகேங்களா? இது இந்த வீக்குக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆக கிடையாது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நான் சாட்டர்டே சண்டே லீவ்ல அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.